ஹவு டு ஓவர் கம் லேசினஸ். சோம்பேறித்தனமாக இருக்குது, எப்படி ஓவர் கம் பண்ணுறது? நிறைய பேரண்ட்ஸ் அவங்க பசங்களுக்காக டிப்ஸ் கேட்குறாங்க. நிறைய பேர் டீச்சர்ஸ் வந்து தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டிப்ஸ் கேட்குறாங்க. நிறைய பேர் செல்ஃபுக்காகவே எனக்கு லேசியாக இருக்குது, எனக்கு சோம்பேறியாக இருக்குது அப்படின்னு அது எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு எனக்கு கேட்குறாங்க. உன் உடம்புல லேசினஸ் இருக்குது அப்படின்னா, ஒன்று சைக்கலாஜிக்கலாக அதை சரி பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஹாவ் அ ஸ்ட்ராங் பர்பஸ். நல்ல பர்பஸ் இருந்துச்சுன்னா சைக்கலாஜிக்கலாகவே உன் உடம்பு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடும். இல்லை எனக்கு சைக்கலாஜிக்கல் பிரச்சனை இல்லை, ஒரு ஒரு பக்கம் ஓகே, எனக்கு இன்னொரு வே சொல்லுங்கள், ரொம்ப தெளிவான வே சொல்லுங்கள் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வாட் இஃப் டு டூ. நான் இனிமேட்டு என்னோட பர்பஸை தெளிவாக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எடுத்து உனக்கு என்ன வேணும், என்ன எதிர்பார்க்குற, என்ன ஆகணும்னு ஆசைப்படுற, என்ன உனக்கு பெரிய சந்தோஷம் தரும், ஓவராலாக உன்னோட பர்பஸோட ஒரு சார்ட் உங்ககிட்ட இருக்கணும். ரெண்டாவது, என்னோட சோம்பேறித்தனத்தை நான் வெளியே வரணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் என்னோட தாட்டில் என்னோட எண்ணத்தில் தெளிவாக ஒரு விஷயத்தை விதைச்சிடணும். இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணும், நான் 100% ஆக்டிவாக இருந்து இதை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தாட்டில் நீ எம்பர்ட் பண்ணிடணும். தாட்லேருந்து அதை நினைக்க ஆரம்பிச்சிடணும். இது ரெண்டுத்தையும் ஒரு பக்கம் பண்ணிவிட்டு ஒரு மூணாவதாக ஒரு விஷயத்தை பண்ண அப்படின்னா நிச்சயமாக உன்னால் வெளியே வந்துடும். நான் இப்போயும் எல்லா பேரண்ட்ஸ்க்குமே எல்லா டீச்சர்ஸ்க்குமே சொல்லணும் அப்படின்னா, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள், எனக்கே இப்போ நான் வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா எனக்குள்ளே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த உடம்பு வயிறு, அடி வயிறுலேருந்து, அதாவது உள் வயிறு இருக்கு இல்லையா, அதை ரொம்ப ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். யாரெல்லாம் வயிறை ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்களோ அவங்களால பயங்கரமாக ஆக்டிவாக ஒரு நாளைக்கு செயல்பட முடியும். அப்போது சரியாக வந்து யாரெல்லாம் எந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இந்த வயிறு க்ளீன் பண்ணுறாங்களோ, டாய்லெட் ஒழுங்காக போகிறாங்களோ, நான் சொல்கிறது ரெண்டு விதமான கழிவு, மலமும் சரி யூரினும் சரி, இது ரெண்டுமே வந்து வயிற்றுக்குள்ளே வந்து தேவையில்லாத அட்டாச தங்கல் அப்படின்னா சுறுசுறுப்பாக இருக்க முடியும். இப்போது சில அம்மாங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டில் எல்லா சாக்லேட்டையும் வாங்கி ஃப்ரிட்ஜில் அடிக்கிறாங்க, பிஸ்கெட் அடிக்கிறாங்க, ஈவினிங் ஆனால் ஒரு டீ கொடுக்குறாங்க, தொட்டுக்க ரஸ்க்கு கொடுக்குறாங்க, பன்னு கொடுக்குறாங்க. ஒரு 5 o'clock அப்பாவோ இல்லை தாத்தாவோ வாக்கிங் போயிட்டு வந்தார் அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து சமோசா வாங்கி தராங்க. திருப்பி நைட் என்னென்னு பார்த்தா வறுத்த ஐட்டமு, சில பேர் நான் வெஜிடேரியன், சில பேர் வெஜிடேரியனு. காலையில் எழுந்தவொன்னு என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தா ஒரு 5 இட்லி 6 இட்லி, அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம், அதுக்கப்புறம் ஒரு 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 ஜூஸு, திருப்பியும் வந்து பார்த்தோன்னா ஒரு முறுக்கு, திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிரசம், திருப்பியும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தா டிவி பார்க்க உட்காந்துடுறாங்க. அப்படியே திருப்பி பார்த்தா உடனே ஒரு லஞ்ச் பிரேக்கு, திருப்பி அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சாதம், சாம்பார், கீரை, பொரியல் சொல்லிட்டு உண்டை உருட்டி வாயில் போடுறாங்க. சில பேர் மீனை வறுத்து சாப்பிட்றாங்க, கறியை வறுத்து சாப்பிட்றாங்க, சூப் வச்சு திருப்பி குடிக்கிறாங்க. சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் ஆரோக்கியம் வந்துடும் அப்படின்னு யாராவது நம்பிட்டு இருக்கீங்களா? ஒருத்தரை வந்து நீ டோட்டலாகவே அவங்கள முடிச்சு விட்டுறணும், அவங்க வாழ்க்கை அழிச்சிடணும் அப்படின்னா தொடர்ந்து விருந்து போட்டாலே அவன் அழிஞ்சு போயிடுவான். கண்டுக்கே தெரியாத அவன் நோய் வந்து செத்துருவானா. போலீஸ் கேஸ் கூட ஆகாது. யாரையாவது கொல்லணும் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, விருந்து வச்சாலே அவங்க செத்துருவாங்களாம் சாப்பிட்டு. நான் இப்பயும் சொல்கிறேன், வறுமையில் இருக்கும் போது ஒரு காலத்தில் இட்லி அப்படின்றதே தீபாவளிக்கு அப்போ தான் சில வீடுகளில் செய்யப்பட்டது. ஏன்னா அரிசிக்கே ஒரு பெரிய பஞ்சம் இருந்துச்சு. ஆனால் இப்போ எப்படின்னா தினமும் இட்லி, தினமும் தோசை, தினமும் பொங்கல், ஒரு பண்டிகை காலத்தில் சாப்பிட்ட உணவை தினமும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன ஆகிடும், வயிறு குப்பையாயிடும். வயிறு குப்பையாச்சுன்னா உடம்பு சோம்பேறி ஆகிடும். ஐயோ சக்தி, நான் இது இப்படியும் நட்ஸாக கொடுக்கிட்டான், பழமாக கொடுத்தா, இப்போயே சொல்கிறேன், எது கொடுத்தாலும் வயிறு காலியாக இல்லைன்னா சுறுசுறுப்பு போகிறது. அப்போ என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு வேலையாவது உங்கள் குழந்தைக்கு வயிறை காலியாக போடணும். ஒரு வேலை நீங்களும் நான் சோம்பேறித்தனம் தான் வெளியே வரணும், ஏதோ ஒரு வேலையாவது உங்கள் வயிறை எம்டி பண்ணணும். இது வாரத்துக்கா மாதத்துக்காக கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வாரத்துக்கு ஒரு நாள் எம்டி பண்ணுங்கள் ஒரு வேலை, அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு வேலை எம்டி பண்ணுங்கள், அப்புறம் முடிஞ்சதுன்னா ஒரு வாரத்தில் ஒரு நாள் முழுசாக எம்டி பண்ணுங்கள். இந்த மாதிரி எம்டி ப்ராசஸ் பண்ணாதான் உங்கள் குழந்தைங்களுக்கு சுறுசுறுப்பு வரும். சக்தி, என் குழந்தை பஸ் தாங்க மாட்டான். அப்போ பரவாயில்ல, நான் என்ன சொல்கிறேன், அந்த டைமை கொடுக்குறீங்களா அதோட எதுவுமே அவங்க கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து பாதாமை வாயில் போடுறது, திருப்பி வேர்க்கடலையை உருட்டி வாயில் போடுறது, திருப்பி வேர்க்கடலை உருண்டையை தூக்கி வாயில் போடுறது, இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தோன்னா உடம்புல தேவையில்லாத அசுத்தம் அதிகமாகி சோம்பேறித்தனம் அதிகம் வந்துடும். ஸோ லேசினஸ் இஸ் டைரக்ட்லி இட் இஸ் ரிலேட்டட் டு யுவர் அப்டமன், யுவர் ஸ்டமக். இஃப் யூ ஹாவ் யுவர் க்ளீன் ஸ்டமக், யூ ஹாவ் அ க்ளீன் ஆக்டிவ் பாடி அண்ட் தட் ஆக்டிவ் பாடி வில் கிவ் யூ ஆக்டிவ்னஸ் த்ரூ அவுட் த டே. தொடர்ந்து ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாக அப்படி சுறுசுறுப்பாக இருந்தான்னா அடுத்தது ஃபோக்கஸ் பண்ணுறது தெளிவாக பண்ணுவாங்க. அடுத்தது என்னாகும், ஒரு விஷயத்தை செய்யும் போது தெளிவாக செய்வாங்க. ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், செஸ்ஸாக இருக்கட்டும், விளையாட்டாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக பண்ணுவாங்க. புரிஞ்சுக்கங்க, வெறும் பர்பஸும் அடுத்த வந்து நான் என்ன வேணுன்றது எண்ணத்தில் விதைச்சிட்டு உடம்பு சுத்தமாக இல்லை, சோம்பேறித்தனமாக தூங்கிட்டு தான் இருக்கும் அப்புறம் பாடி.
யோசிச்சு பாருங்கள், ஒரு கப்பு ஃபுல்லாக பொங்கல் சாப்பிட்டு திருப்பி அதில் தேங்காய் சட்னி வேர்க்கடலை சட்னி ஊற்றி ஃபுல்லாக சாப்பிட்டு திருப்பி ஒரு பழம் சாப்பிட்டேன்னா என்ன ஆகும்? அவ்வளோதான். நீ என்னதான் எண்ணத்தால் உயரணும்னு ஆசைப்பட்டாலும், உன் பர்பஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே, உன் கோல் ரொம்ப உயர்ந்ததாகவே இருந்தாலும், உன் உடம்பு உனக்கு ஒத்துழைக்கலைன்னா சோம்பேறித்தனம் வந்து உன் வாழ்க்கை அழிச்சிடும். தெளிவு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.